நீங்க வந்து ஒரு இடத்துல சொன்னீங்க இது வந்து மல்டி ஸ்டார் ஒரு படம் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலா நான் சொல்லிட்டுங்களா, நீங்களும் அந்த படத்துல ஒர்க் பண்ணீங்க, நானும் அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். கனெக்டிங் பீப்புள். கனா படத்துல வந்து ஐ- ஐஸ்வர்யா ராஜேஷ ட்ரைன் பண்ணியிருக்கீங்க. மேம் எஸ் ஆர்னு சொல்லுங்க மேம். ஒரு கிரிக்கெட்டரா ஆட வைக்கிறது ஈஸியா இல்ல ஒரு ஆக்டரை கிரிக்கெட்டரா ஆட வைக்கிறது ஈஸியா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த கேள்வியை தொடர்றேன். கிரிக்கெட்டர் நடிக்க வைக்க முடியாதுங்க. ஆக்ட்ரஸ் நடிச்சிருவாங்க கிரிக்கெட்டர் மாதிரி. கிரிக்கெட்டர் ஆக்டர்ஸ் மாதிரி நடிக்க வைக்க முடியாது. கண்டிப்பா. ஆனா அது ஒண்ணுங்க. இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணும்போது அவங்க பண்ணி காமிப்பேன் இப்படி பண்ணுங்கன்னு. அப்படியே பண்ணுவோம். ஓகே. ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட் பண்ணும்போது பார்க்கும்போது திருப்பி பண்ணுங்க ஆர்த்தி, திருப்பி பண்ணுங்க அப்படிமா ஒரு 3 வாட்டி பண்ணுவேன். அப்படியே அசல் அச்சு கிரிக்கெட் மாதிரியே பண்ணுவான். உங்ககிட்ட வரும்போது அருண்ராஜா காமராஜ் வந்து என்ன சொல்லி அனுப்புனாரு? இவங்களை வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலா மட்டும் ரெடி பண்ண சொன்னாரா, மொத்த கிரிக்கெட்டரா ரெடி பண்ண சொன்னாரா? உங்க அந்த ப்ராசஸ் எப்படி மேம் இருந்தது முதல் நாள்? அது எனக்கு அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி வந்துச்சு அண்ட் டோட்டலாவே என்ன என்ன அவங்களை எப்படி மாத்துனீங்க? ஒரு கிரிக்கெட் சொல்லி கொடுங்கன்னு சொன்னார். அவ்வளவுதான். அவங்க எப்பயுமே ஒப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. சி நான் கோச்சா இருக்கலாம், ஆனா அந்த கிரிக்கெட்டர் இன்மியோட ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் தெரியுமா? அதை அவங்க நோட் பண்ணிட்டு என்ன ஞாபகம் இருக்கு. என்ன ஒரு நாள் நம்ம ஒரு இண்டோர் கிரிக்கெட் பார்க்கும்போது, ஆர்த்தி மேம் நீங்க நான் மற்ற விமன் நடக்கிறத பார்க்குறேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நடக்கும்போது பார்க்குறேன், அது வேற மாதிரி இருக்கு, அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னாங்க. ஐ செட் தெரியலையே அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, அது இன்னொருத்தவங்களுக்கு தானே அது கண்ணுக்கு தெரியும். உங்க பாடி லாங்குவேஜ் நான் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அவங்களாம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு. நம்ம பண்ற விஷயம் வேற மாதிரி இருக்குங்கிறத வந்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, எடுத்துக்கிட்டாங்க. வேற என்ன பிராக்டிஸ் மேம் இருந்ததுன்னா, அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஸ்பின்னரா இருந்தாங்க. அந்த அந்த பிராக்டிசஸ்லாம் த்ரூ அவுட்டா எப்படி இருந்து எப்படி டெவலப் ஆனாங்க? சூப்பரா பண்ணாங்க. அதான் ஒரு ஹார்ட். நீங்க கேட்சஸ் பிடிக்கணும், மெதுவா போடுவேன் மேம், நான் பிடிப்பேன், தைரியமா போடுங்க அப்படிம்பாங்க. வேண்டாம் வேணாம், நான் அடிக்கிறதே அடிக்கிறேன், போடுங்க அப்படின்னாங்க. 2 அடி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அது சும்மா ஃபர்ஸ்ட் ஜாலியா இருப்பான். முதல் 10 நிமிஷம் வார்ம் அப் போது குஷியா இருப்பான். ஆக்சுவல் ஒரு மேட்சுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அங்க போச்சுங்களா? அது வார்ம் அப்ல இருந்து எல்லாமே, வார்ம் அப்ல இருந்து, ஸ்ட்ரெச்சஸ்ல இருந்து, ட்ரில்ஸ்ல இருந்து, போலிங்க்கு நிறைய பண்ணுவாங்க. ஆக்சுவலி அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் அந்த 25 டேஸ் ஷூட்டுக்கு அவங்க ஊருக்கு போயிருந்த போது, அந்த நத்தம் போயிருந்த போது என்னால போக முடியல. அவங்களுக்கு அது நீங்க வந்துருங்க மேம், நீங்க வந்துருங்க மேம் அப்படின்னாங்க. ஐ செட் எனக்கு ரொம்ப கஷ்டம். அது கரெக்டா இப்போ ஸ்டேட் டீம் ப்ராக்டிஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னால போக முடியல. பட் எனக்கு அங்கேருந்து the team kept in touch with me. அவங்களோட ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் மேம் நீங்க கொஞ்சம் இதை சொல்லி கொடுங்களேன் மேம் அப்படின்னு. சும்மா வீடியோஸ் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறது இருக்கு. ஓகே. ஆனாலும் நத்தம்ல போனாலும் இங்க இருந்து கோச்சோட கைடன்ஸ் இருந்து, படத்துல இருந்து டைரக்டர் இருக்க சொல்றது, ஆக்ஷன் கட் சொல்றத தாண்டி இங்க இருந்து கோச் கிட்ட இருந்து ஒரு 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 பிளேயர் இல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களோட அந்த கோச்சஸுமே இருந்தாங்க. அவங்க 2-3 கோச்சஸோட ஒர்க் பண்ணாங்க. பட் எப்பயுமே ஒரு விமன் கோச் இருக்கும்போது என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, பிசிக்கல் பாடி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த விஷயத்த மேம் அதில் ஸ்பெஷல். பட் நீங்கள் ஸ்க்ரீனில் அவங்களை பார்க்கும்போது பண்ணிட்டாங்கடா அப்படின்னு நிம்மதியா இருந்தது. என்னமா ஃப்ராங்கா சொல்றீங்க, நிம்மதியா இருந்தீங்க? இல்ல என்னன்னா, இப்போ நம்ம சொல்லி பெருமை பீத்திக்க முடியாதுங்க. அதாவது நான் தான் கனால வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் தான் சொல்லி கொடுத்தேன். ஒரு 25 டேஸ் நான் அவங்களோட இருந்தேன். நிறைய கோச், 2 கோச்சஸ் இருந்தாங்க. ஸோ மொத்த கிரெடிட்டையும் நம்மளால எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. பட் எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நம்ம தினம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும் போது அவங்க வந்து காத்தால சாயங்காலம் 3 ஹவர்ஸ் பண்ணுவாங்க. நடுவில் ஜிம்மு போவாங்க, வருவாங்க. அந்த என்டையர் பீரியட் அவங்க வேற எதுவுமே பண்ணல, இதை மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அவுட்புட் வரத்துக்கு. அண்ட் அந்த படம் எவ்வளோ மோட்டிவேஷனலா இருந்திருக்கு நிறைய பேருக்கு, நம்மளுக்கு தான் தெரியும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க நிறைய பேருக்கு படம் பார்த்து. யுஏஇ ஒரு கிரிக்கெட்டர் தீர்த்தா சதீஷ் அவங்க அப்படிதான் நம்ம படம் பார்த்துட்டு தான் வந்தாங்க. எவ்வளோ கிரிக்கெட் படம் வந்தாலும் அந்த படத்துல ஒர்க் பண்ணணும்னு ப்ரௌடா சொல்லிப்பேன். பிளஸ் அந்த ஒரு கட்ஸ் வேணும். உமன்ஸ் கிரிக்கெட் அப்போ பார்ப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி ஹர்மன்பிரீத் கவுர் அந்த 175 அதுக்கப்புறம் தான், அந்த ஃபைனலுக்கு அப்புறம் தான், செமிஃபைனலுக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் சீரியஸ்லி ஒரு கட்ஸ் என்னன்னா,
அருண்ராஜ காமராஜ் எங்கள் வீட்டில் தான் உட்காந்து கதையை சொல்கிறாரு. மேம் க்ளோஸாக போகுது மேம், ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் மேம். அப்போ அப்படியே நடந்தது. எனக்கு ஃபோன் பண்ணி மேம் நம்ம கதை தான் மேம் நடக்குதாங்க. சீரியஸ்லி மேம் ஒரு மாதிரி அந்த படம் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஒரு படம் தான். சீரியஸ்லி மேம் அது வந்து என்ன சொல்றது, ஒரு ரெபல் அந்த ஒரு டைரக்டரையும் சொல்லுவேன், அதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு ரெபல் அப்படின்னு சொல்லுவேன். பட் நான் ஏன் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட வச்சேன்னா, பொதுவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, அதாவது ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க அந்த ஒரு இடத்துக்கு போய் ட்ராமா கற்றுக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் படம் பண்ணணும்னா ஒரு 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 கோச் கிட்ட போனதுனால தான் உங்ககிட்ட அந்த கேள்வி அப்படிங்கிறத நான் கேட்டேன். ஏன்னா அது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட்டராக தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அது ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ்ட் ஒட்டுமொத்த க்ரூ தாண்டி மேம் அதை ப்ளஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எங்கேயோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகி இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். மேம் ஒரு ப்ராட்காஸ்டரா ஆர்த்தி மேம் எப்படி மேம், ஏன்னா நீங்க கேமரா முன்னாடி வந்ததுங்கிறது IL-T20, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் உமன்ஸ் மேட்ச் நடக்கும்போது உங்களோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி மேம் உங்களோட என்ட்ரி இருந்தது? ஏதாவது பயங்கள் இருந்ததா, ஐயோ இருந்ததா, எப்படி அந்த ஆடிஷன் காலகட்டத்தில் சொல்லுங்க, முதல்ல ஆடிஷன் மொத்தம் சொல்லுங்க மேம். ஒன்றுமே எனக்கே நிஜமாவே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானாங்க. அதான் சொன்னேன், எதுக்குமே நோன்னு சொல்ல மாட்டேங்கிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு உண்டு. ஸோ அங்கேருந்து ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து ஒரு மேட்ச் கிளிப்பிங்கை எனக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. ஓகே ஷூட் யுவர் செல்ஃப், வீடியோ பார்த்துட்டு பின்னாடி எனக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும் வரணும் அப்படின்னாங்க. ஏன்னா இது எனிவே ஸ்டுடியோ தானே, அதனால வி டோன்ட் ஹாவ் டு பி சீன். ஸோ பண்ணி அனுப்பிச்சம்போது தேவர் பிரிட்டி ஹாப்பி. அப்புறம் நான் முன்ன பின்ன ஒரு மைக் இது முன்னாடி இருந்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி போகிறேன் பிங்க் பால் டெஸ்ட்டுக்கு, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. நான் போகிறேன், என்னோட கூட இருக்கிறது WV ராமன் சார், LS சார், வித்யுத் இருக்கார், நான் இருக்கேன், இன்னொருத்தர் இருக்கார். ஃபஸ்ட்டு டே நான் சொன்னேன் அது ப்ரொடியூசர் வந்து, நான் முன்ன பின்ன ஒரு ஸ்டூடியோக்கே வந்தது கிடையாது, எனக்கு கொஞ்சம் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்களேன் அப்படின்னு. ஸோ வந்துட்டு அப்போ தான் எனக்கு வந்து டாக் பேக்னா என்ன, அந்த இயர்பீஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் லீட் யார், கலர் யார், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டே அடுத்த நாள் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிங்க, இன்றைக்கி ஈவினிங் நான் உட்காந்துக்கிறேன். ப்ரொடியூசராக சரி நான் தான் வந்து லீடாக இருக்கேன், நீ கலராக இரு அப்படின்னாங்க. ஸோ அவர் பேசினார், நான் சொன்னேன் கலர் லீட்னா என்னன்னு கேட்டேன். லீட் தான் முக்கால்வாசி டாக்கிங்கு, கலர் வந்து நீங்கள் அந்த ஒரு நல்ல ஷாட் ஆடினாங்க அதோட ரீப்ளேயில் வருவீங்க, அதே மாதிரி ஒரு எடுத்தாங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், நடந்ததை சொல்லக்கூடாது, நடந்ததுக்கு மேலே நீங்கள் வந்து மசாலா போட்டு சொல்லணும் அப்படின்னா. சோனியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பியூர் கிரிக்கெட், தேர் இஸ் நோ ட்ராமா. ஓகே, அதை ஃபன்னாக ஆக்கிறது அதெல்லாம் கிடையாது, நல்ல கிரிக்கெட்டை பற்றி விஷயம் தெரிஞ்சு பேசணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஈஸியாக வந்தது. ஏன்னா நான் படம் பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு டைலாக் படம் டைலாக் தெரியாது. ஓகே, நிறைய பேர் கவனிச்சிருக்கிறேன், சொல்லுங்க. அதனால எனக்கு கிரிக்கெட் வரைக்கும் பேச மாட்டேன் தான் தெரியுமே தவிர நக்கல் இருக்கும், ஆனால் எனக்கு ஃபிலிம் டைலாக்ஸ் பேச தெரியாது. அதனால அது ரொம்ப எனக்கு வசதியாக போச்சு. கூட நம்மளுக்கு ராமன் சார் இருந்தார், LS சார்லாம் இருக்கும்போது அவ்வளோ லேர்னிங். நான் ஃபஸ்ட்டு ஸ்டென்ட் வந்து இட் வாஸ் செகண்ட் ஹாஃப். ஸோ டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் half an hour இருக்கும். ஸோ அந்த செகண்ட் half an hour தான் நான் ராமன் சாரோட போகிறேன். ஆர்த்தி, ஆர் யூ ஷூர் இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு. டென்ட் லுக் லைக் தட் அப்படின்னாரு பாருங்களேன். ஐ செட் ஓகே, அசிஸ்டர் வாயால பிரம்மரிஷி மாதிரி. அது நான் அப்போ கேட்கும் போது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்கிற ஃபீல் தான் எனக்கு. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் நான் ஏன் மென்ஷன் பண்ணேன்னா, நீங்கள் கமெண்ட்ரி கொடுக்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கிற ஃபீல் எனக்கு இல்லை. எனக்கு அது ஏன் பதிஞ்சிருக்குன்னா, அந்த டெஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி ட்ரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் ட்ரா ஆனது ஒன்று, நீங்கள் இருந்ததுலாம் ஒன்று. ஸோ அந்த ஒரு விஷயங்களால என்னால் மறக்கவே முடியாது மேம். ஃபர்ஸ்ட் வாட்டி ராமன் சார் இருக்கும்போது பயமாகவும் இருந்தது. எடுத்த உடனே இவ்வளோ பெரிய ஒரு, ஏன்னா அவரை நம்ம கோச்சாக பார்த்துருக்கேன், நிறையா தமிழ்நாடு கோச்சாக பார்த்துருக்கேன், எல்லா விமென்ஸ் இந்தியன் டீமோட கோச், விமென்ஸ் டீம் கோச் தான். ஸோ அவருக்கு பர்சனலாக அது நிறைய விஷயமும் தெரியும். ஸோ அங்கே ஜெனியூனாக விமென்ஸ் கிரிக்கெட் தெரிஞ்ச 2 பேர் இன்டெப்த்தாக, என்னை விட ஜாஸ்தி கண்டிப்பாக 1-on-1 அவர் இருந்திருக்காரு, எனக்கு ஓவராலாக தெரியும். ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு பெருமையும் இருந்தது, ஓரமாக கொஞ்சோண்டு ஒரு நர்வஸ் எனர்ஜியும் இருந்தது, பட் நல்ல எனர்ஜி இருந்தது. பட் எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் நான் உங்ககிட்ட கேட்கலாம். எனக்கு ஏன்னா ரொம்ப வருஷங்களாகவே இந்த சந்தேகங்கள் இருக்குது. ஏன் சில விஷயங்கள் மாற மாட்டேங்குது. லைக் ஒரு T20 எனக்கு ரொம்ப இந்த டவுட் இருக்கு மேம், இது கேட்கலாமா இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு இன்னும் இந்த 5, 6, 7ங்கிற பொசிஷனில்
ஒரு சில மாற்றங்கள், ஏன் இந்த தடவை ஒரு ஒரு அருந்ததி ரெட்டி ஏன் டீம்ல இல்லாம போனது, இந்த விஷயங்கள் பத்தி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள் இது எல்லாமே பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் என்ன என்ன மேம் அந்த அந்த ஃபினிஷிங் பொசிஷன்ங்கிறது மட்டும் ஏன் மேம் அப்படி இருக்கு? ரொம்ப நாளா நடக்கிற பிரச்சனைங்க அது. ஐ ஃபீல் இன்னும் ரோல்ஸ் வந்து கிளியரா குடுக்கலங்கிறது தான் உண்மை. ஓகே. ஸோ ஒரு ரிச்சா கோஷ் மாதிரி ஒரு பிளேயர் மட்டும்தான் அவங்களால ஆக்சலரேட் பண்ண முடியுது அந்த ஒரு ஸ்டேஜில். ஓகே. ஸோ நீங்கள் டி20 ஒரு டீம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எனி ஐபிஎல் டபிள்யூபிஎல்ல பாருங்க 6, 7, 8 இந்த 3 நம்பர்ஸ் தான் கேம் சேஞ்சர்ஸ். கேம் சேஞ்சர் எப்படி வராங்க அப்படின்னா primarily because whether you are setting a target 130க்கும் 170க்கும் இருக்கிற வித்தியாசம் 6, 7, 8 தான். ஒரு சேஸ்ல 3 விக்கெட் விழுந்துருச்சு, 4வது விக்கெட் விழுது அப்படின்னா அப்போ 6, 7, 8 கன்சாலிடேஷன்லயும் வேணும், ஸ்கோரையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 7, 8ல போறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும். நீங்க இதை பார்த்தீங்கன்னா அட் த மோமெண்ட் WPLல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் தான் அதை பண்றாங்க. ஓகே மேம். ஓகே. இன்னும் அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்றது இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் பண்றாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் அதை ரொம்ப பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எலிஸ் பெரி பண்றாங்க, ஒரு சோஃபி மாலினியூ பண்றாங்க. ஆர்சிபிக்கு நான் சொல்றேன். ரிச்சா கோஷ் இருந்தா கூட ஒரு சோஃபி மாலினியூ வந்து அடிக்கிறாங்க பாருங்க அந்த நம்பர் 7ல. அவங்கள மாதிரி இன்னும் ஒரு அந்த பொசிஷன் யாருக்கும் வரல. அவங்க ஆஸ்திரேலியன் டீம்ல இடம் இல்லை. குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஷ் கார்ட்னர் அதை பண்றாங்க. நீங்க யூபி வாரியர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கூட ஒரு ஃபாரின் பிளேயர் தான் எல்லாரும். இப்போ நீங்க சோஃபி எக்கில்ஸ்டனால வந்து அதை பண்ண முடியும். நான் இதுல இந்தியன் பிளேயர்ஸ் உங்களுக்கு சொல்லவே இல்லையே. ஒரு காலகட்டத்துல இப்படிதான் மென்ஸ் டீம் இருந்தாங்க. பட் அகைன் அந்த பற்றாக்குறை வுமென்ஸ் டீம். கோஷை தாண்டி அந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணணும்னா டாப் 5ல பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஒரு விருந்தா இருக்காங்க, ஒரு ஷெஃபாலி வர்மா இருக்காங்க, ஒரு ஹர்மன் பிரீத் கௌர், ஒரு ஜெமிமா ராட்ரிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. 6, 7, 8ல ஆள் எங்க? அந்த மாதிரி ஆள் நம்ம டெவலப் பண்ணணுங்கிறது 4 வருஷமா தெரியும். நம்ம உள்ள வராங்க, வெளில போறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களால அந்த இடத்த நிலச்சி பிடிச்சிக்க முடியல. இப்போ ஸ்கவுட்டிங் பண்ணி எப்படி பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, நம்மளும் ஸ்கவுட்டிங் பண்ணி இந்த இடத்துக்கு அவங்கள ரெடி பண்ணணும்னு எனக்கு தோணும் எப்பயுமே. நிறைய இடங்கள்ல நம்ம அந்த இடங்கள்ல தான் விடுறோமோ அப்படி. ஏன்னா ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த T20 வேர்ல்டுக்கு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா கூட ஒரு ஒரு முடிஞ்சு போன கதை தான். பட் எனக்கு இன்னும் அது மனசுல இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹர்மன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மேட்ச் எப்படியாவது இந்தியா ஒரு பக்கம் எடுத்துட்டு போவாங்க க்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் விக்கெட் கடகடன்னு போதாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் என்ற நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி கோல்டு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது சில்வர் அதுக்கு அப்படியே விக்கெட் டப்புன்னு ஒரு மாதிரி சீட்டு கட்டு மாதிரி சரியுது. மேபி இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது க்ரௌடு முன்னாடி இந்தியா ஆனதில்லை. ஏன்னா அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் ஆஸ்திரேலியா இருந்துச்சு. பட் அந்த ப்ரெஷர் எல்லாம் தாண்டி இப்போ வரும்பொழுது பட் இந்த விஷயங்கள் இந்த 5, 6ல ஒரு பிக் மேட்ச்ல ஆற மாதிரியான அந்த பிளேயர்களும் இல்லை. தென் டொமஸ்டிக்ல நம்ம கிட்ட இல்லைங்கும் போது தான் பிரச்சனை. இல்லை பொட்டன்ஷியல் இருக்குங்க. அதாவது பொட்டன்ஷியல் இல்லைன்னு நம்ம பத்தி பேச போறது கிடையாது. இப்போ டொமஸ்டிக்ல அந்த பிளேயர் மேபி வில் பி பிளேயிங் நம்பர் 4 for her state team. We must be able to develop that as a number 6, 7, 8 in the Indian team. எனக்கு ஒரே இருக்கிறது வந்து என்னன்னா ஒரு 2-3 வருஷமாவே ஆக்சுவலி தீப்தி சர்மா நான் ஒரு சீரீஸ்ல ஒரு லெஜண்ட். அவங்க உமன்ஸ் கிரிக்கெட் ஒரு லெஜண்ட். எப்படி ஒரு ஜடேஜா ஒரு அஸ்வின் பார்க்கணும், அதே பிளஸ் ஆல்ரவுண்டரா ஸ்பின்னரா பார்க்கும்போது லெஜண்ட். பட் T20 பேட்டரா பார்க்கும்போது எனக்கு அந்த கீழே எல்லாமே இன்கேஸ் அவங்கள ஒரு 1 டவுன்ல பார்த்தா பெட்டரா இருக்கும். பட் அந்த 5, 6, 7ல நான் நீங்க 1 டவுன் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு தெரியும் தட் அவங்களோட இந்தியன் டீம்ல அவங்க ரோல் நம்பர் 7ல தான் வருதுன்ட்டு. அப்போ அவங்க டொமஸ்டிக் ஆடும்போது அந்த ரோல்ல ஆடணும் நிறைய. ஓகே ஓகே ஓகே. ஆனா அவங்க டொமஸ்டிக் என்ன பண்றாங்க, நியூ பால் ஆடுறாங்க, ஓப்பனிங் வராங்க. ஒரு நியூ பால் ஆடுறதுக்கும் ஓல்ட் பால் ஆடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் இருக்குது. டைம் முக்கியமான விஷயம், டைம். ஓகே. அவங்க வர டைம் இடத்துல இந்தியன் டீம்ல அவங்களுக்கு டைம் இல்லாத போது ஆடுறாங்க. டைம் இருக்கும் போது நீங்க ரன் அடிக்கிறது இஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் இந்தியாக்காக. ஸோ அவங்க அந்த ஒரு கண்டிஷனை மேபி செலக்டர் ஷுட் ஆல்சோ இம்போஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இங்க என்ன ரோல் பண்றீங்களோ அதே பண்ண பாருங்க. சில பேர்லாம் இடம் வந்து கிராண்டட்னு சொல்ல மாட்டேன். பட் நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து கொஞ்சம் அட் த மோமெண்ட் இந்தியன் கிரிக்கெட் இருக்கிற நிலைமையில சில பேர்லாம் ஷுவர்னு தெரியும். அவங்களுக்கு அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நம்ம ஒரு லீவே கொடுக்கணும். அங்கேயும் நீங்கள் 5, 6, 7, 5ல ஆடுங்க. அட்லீஸ்ட் 7ல ஆட வேண்டாம், ஆனால் 5ல ஆடுங்க. டைம் கம்மியாக இருக்கட்டும் உங்ககிட்ட.
அங்க ஓப்பனிங் ஆடிட்டு இங்க நம்பர் 7ல வந்தா பிரயோஜனமே கிடையாது. ஓகே மேம். எங்க எங்க தப்பு நடக்குதுங்கிறத நீங்க இங்க சுட்டி காமிச்சிட்டீங்க. பட் அது அடுத்தடுத்த அப்கமிங் இயர்ஸ்ல சரியாகணும். ஏன்னா மேபி உங்களுக்கு சஜனா இருக்காங்க, நீங்க சொன்ன மாரி ரிச்சா கோஷ் இருக்காங்க, ஒரு பக்கம் ஸ்ரேயங்கா பட்டேல் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எனக்கு அந்த அந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கான பிளேயர் சொல்யூஷன்ஸ் நம்ம கையில இருக்கிறாங்க. பட் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதும் ஆப்வியஸ்லி தெரியுது. தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ ஏதோ ஒரு வகையில் எனக்கு எனக்கு ஷிகா பாண்டே அந்த ஷிகா பாண்டே ஜொலன் கோசமி போனதுக்கு அப்புறம் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஷேக்கியாவே ஒரு மாதிரி இன்னும் அவுட் இப்போ டிட்டர்ஸ் அது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான சொல்யூஷன் என்னவா மேம் இருக்கா? ஏன்னா நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறது ஓடி வேர்ல்டு கப் இயர் வருது. ஸோ எப்படி மேம் இருக்கு இந்தியாவோட ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் எப்படி ரெடி ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு மேம்? நான் ஃபாஸ்ட் bowling வந்து ஃபாஸ்ட் bowling மாதிரி இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா ஃபாஸ்ட் bowlers இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க. ஏன்னா எம்சிஏல நிறைய ஒர்க் அது நடந்துட்டு இருக்கு. அவங்களை இங்க எடுத்துன்னு வர முடிய மாட்டேங்குது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸுங்கிறதுங்க கடைசியில ஒரு நம்பர் பொறுத்த விஷயம். இவங்க பார்க்க நல்லா இருக்காங்கங்கிறதுனால நம்மளால எடுக்க முடியாது. வேற யார்கிட்ட தான் எதிர்ப்பு வரும். நிச்சயமாவே ஜென்யூன்லி கொஞ்சம் அடிச்சு போட்டு கொஞ்சம் ஏத்துற bowlers இருக்காங்க. ஆ ஆ ஆ அவங்கள நம்ம ஃபெயில் பண்ணறதுக்கான ஒரு ரோப் தரணும். இன்னைக்கு இவங்க போலர்ஸ் போட்டு எடுக்கிறாங்கன்னு வைங்க. எப்போ எடுக்கிறாங்க? இப்போ ஒரு போலர் நம்ம எடுக்கிறோம், ஸ்விங் போலர்னு சொல்றோம். ஒரு ஸ்விங் ஓகே. போலருக்கு ரோல் முதல் 5 ஓவரோட இந்த வெள்ளை பால்ல முடிஞ்சு போச்சு கதை. முடிஞ்சிருது மேம், முடிஞ்சிருது முடிஞ்சிருது. ஆமா மேம். அது ஓவர். நீங்க 22வது ஓவர்ல வரணும்னா யூ ஷுட் ஐதர் ஸ்பீடு இருக்கணும் இல்லாட்டி வேரியேஷன். இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் நம்மளால ஏதாவது அந்த நடுவுல கொஞ்சம் ரிலீஃப் வர முடியும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பின்னர் டிபெண்டன்ட் ஆயிடும். ஓகே. அந்த மாதிரி போலர்ஸ் வராங்கன்னா நம்ம அவங்க என்னைக்காவது சொன்னா ரன் கொடுக்க தாங்க செய்வாங்க. கொடுத்த உடனே நம்ம டிராப் பண்ணணும். அதான் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல மொதல் 5 ஓவரான்னு தெரியல. T20லயே மொதல் ஃபர்ஸ்ட் ஓவர் ரேணுகா சிங் தாக்கூர் போடும் போதே ஸ்விங் இல்லைன்னா அவங்க லைக் அந்த 4 ஓவர் ரொம்ப யூஸ் கிடையாது அப்படின்னு. அப்போ நீங்க ஒரு பியூர் போலரை 4 ஓவருக்காக T20ல எடுக்கலாம். 10 ஓவருக்காக எப்படிங்க எடுக்க முடியும்? அண்டர் ஸ்விங் போலர். இப்போ நீங்க புவனேஸ்வர் குமார் எடுத்தீங்கன்னா டிபெண்டன்ட் ஆன் ஸ்விங், பட் யூ ஆல்சோ ஹேவ் அதர் ஸ்கில்ஸ். எஸ் எஸ் எஸ். நான் டிவியில தாண்டி நான் கிரவுண்டுக்கு போய் பார்க்கும்போது சில பல விஷயங்கள் பார்க்குறேன். ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எனக்கு லிட்டரலி அவங்களுக்கு ஸ்பீடு 120 நம்ம பசங்க ஊர்ல நாங்க போடுற ஸ்பீடா அவங்க அங்க ஜெனரேட் பண்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம கிரிக்கெட்டர்ஸ் போடும்போது இந்த பேஸ்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு பக்கம் ஸ்டெப் பேக்ல நிக்கிறாங்க அவங்களோட கிரிக்கெட்டுக்குள்ள பார்க்கும்போது. ஒரு மாதிரி தூரமா இருக்கிறாங்கல்ல மேம் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டோட்டலாவே எல்லா விஷயத்துலயும். அவங்க பொழுதுபோக்கே விளையாடுறது தான். ஸோ அவங்க விளையாடுறது கிரிக்கெட் மட்டும். நம்ம ஊர் எப்படி எடுத்தா கிரிக்கெட் ஒப்சஸ். கிரிக்கெட் ஆனால் கிரிக்கெட் மட்டும் தான் ஆடணும். மிஞ்சி போனால் என்ன ஆடுவாங்க? வாரத்தில் ஒரு வாட்டி ஷட்டில் ஆடுவாங்க. இது ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடக்கூடாதுன்றவாங்க. இன்ஜுரி ஆகிடும், பயம். ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் லெவலில் வந்த பிறகு இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலிஸ் பெரி ஃபுட்பால் ஆடிட்டு கிரிக்கெட் வந்திருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நேஷனல் ரெப்ரஸன்டேஷன். பீச் வாலிபால் ஆடுவாங்க, டென்னிஸ் ஆடுவாங்க. அவங்க ஆடாத ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. என்ன கொஞ்சம் கிரிக்கெட் டைம் ஜாஸ்தி ஆடி இருப்பாங்க. அதனால இது கிரிக்கெட்டை ப்ரொஃபஷனாக இருக்கு. ஓகே டன். நம்ம ஊர் மாதிரி கார்த்தால எழுந்ததுல நைட்டு தூங்குற வரைக்கும் கிரிக்கெட் கிடையாது. நிறைய விஷயங்கள் சீரியஸ்லி நான் இப்படி இருக்கும். பட் இப்படி இல்லடா ராஜா, இப்படிதான் ராஜா அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களா மேம்? சீரியஸ்லி செம்மையா இருக்கு மேம். பட் இங்க வர மேம் இந்த பிரீமியர் லீக்ஸ் ஒரு ஒரு காலத்துல நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இது உமன்ஸ் கிரிக்கெட் எந்த அளவுக்கு ஒரு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? வேர்ல்ட் லெவல்ல ஒரு பிரீமியர் லீக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எந்த அளவுக்கு உமன்ஸ் கிரிக்கெட்டை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இந்த லீக்ஸ்ல என்ன பண்ணிருக்குங்க வித் மென்ஸ் கிரிக்கெட் என்ன பண்ணிருங்க, ஒரு என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கலாம்னு காமிச்சிருக்கு. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் என்வாயர்மெண்ட் எப்படி இருந்தால் என்னெல்லாம் நடக்கும். ஆர் ஃபஸ்ட்டு அது ஒன்று. ரெண்டாவது என்ன மாதிரி இன்டராக்ஷன்ஸ். இப்போ நீங்களும் நானும் பேசும்போது நம்மளையே பேசிகிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம லிமிட் பண்ணிப்போம் நம்மளே. வேறஸ் நம்ம இன்னும் 4 பேரோட பேசும்போது இப்படியும் இருக்கலாமா அப்படியும் இருக்கலாமாங்கிற ஐடியாஸ் வரும். ஸோ ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது வளர்ச்சி இருக்குது. க்ரோத் லேர்னிங்கில் தாங்க க்ரோத்தே இருக்குது. வேறு எதுலேயுமே க்ரோத் கிடையாது. லேர்னிங்கில் லைஃப் ஃபுல்லாக கற்றுட்டே போகலாம். ஸோ அந்த ஒரு லீக்ஸில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது அங்கே போனீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணது வரைக்கும் ஃப்ரம் வாட் ஐவ் ஹர்ட், இந்த ஃபேர் பிரேக்காக இருக்கட்டும், they will respect you as the cricketer and as a person. For example, தமிழ்நாடுலேருந்து வரோம், நம்ம விபூதி இட்டு வரோம், திருநீர் இட்டு வரோம்னா இதை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்பான்.
இல்ல திஸ் இஸ் நம்மளுக்கு சிவனுக்கு வந்து இதுதான் வந்து அவங்களுக்கு அதுல ஓ அப்படிங்களா அப்புறம் சொல்லுங்கன்னு அந்த கதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க போயிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம லோக்கல் கிரிக்கெட்டர் எவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். எங்க அம்மா இன்னைக்கு இந்த குழம்பு பண்ணாங்க. ஏய் செம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்வர்சேஷனே நடக்காது. ம், ம், இப்ப அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்மள என்கேஜ் பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு தே வாண்ட் டு நோ யூ as a பர்சன். நீ மஸ்ட் ஒரு ஹியூமன் பீங். அதுக்கப்புறம் நியூ as a கிரிக்கெட்டர். இது வந்து அந்த என்வாயர்மெண்ட் எப்படி ஆகணும். எனக்கு கீர்த்தனா அவங்களோட இன்டர்வியூ ரொம்ப அழகா சொன்னாங்க எனக்கு. ம். வின் அண்ட் லாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே. வின்னுனா இப்படி மேலே வைக்கிறதும் லாஸ்ட்ல அப்படி முருன்னு மூஞ்சி வச்சுக்கிறது எதுவும் கிடையாது. நீ எஃபர்ட் போட்டு அன்னைக்கு 100% கொடுத்தியா, இன்னொரு டீமும் அதே தான் கொடுத்துருக்கு. இன்னைக்கு அவங்களோட எஃபர்ட் பெட்டரா இருந்திருக்கு. உன் எஃபர்ட் கம்மி கிடையாது, அவங்க பெட்டரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறும்போது நம்ம நாளைக்கும் போய் நல்லா பண்ணணும்னு தான் தோணுமே தவிர அட போமா நம்ம ஏமா இதை ஆடுறோம் அப்படின்னு கை வச்சு உட்கார. ஸோ ஒரு லீக்ஸ் ஆடும்போது மேபி இந்த மாதிரி ஒரு growth நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு தோணுது. ஏன்னா நம்ம இந்தியன் நம்ம கல்ச்சரலி கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. ரிசல்ட் தான் நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஜெயிக்கிறதும் தோக்குறது மட்டும்தான் முக்கியம். நடுவில் என்ன நடக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. அது நம்மளோட மென்டாலிட்டி எப்படின்னா வருஷ காலமும் அதுதான். ராஜாக்கள் தேய்ச்சிருக்காங்க, அவன் தான் பெரிய ராஜா. எல்லா படத்துக்கும் ஒரு வில்லன் வேணும்ல, இல்லாட்டி படம் ஃப்ளாப் தானே. வில்லனே இல்லாத ஒரு படங்கிறது கம்மி. பட் நம்மளுக்கு வெற்றி தோல்வி நம்ம ஊர்ல அது மைண்ட் செட் அப்படியே பதிஞ்சிருக்கு. அது வெளியில போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்ம பேசும்போது மற்ற லீக்ஸ் எல்லாம் ஆஸ் அ பிளேயர் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க மாறுவாங்க. மாற்றம் ஒரு சின்ன பொறி தான், நீங்க உங்களுக்கே தெரியும். நீங்க உங்க ஊர்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன பொறி இன்னைக்கு எப்படி நீங்க பரவி இருக்கீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களை பத்தி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஸ்பார்க் தானேங்க. இந்த லீக் சிஸ்டமும் அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் மாற்ற ஒரு ஸ்பார்க். வருஷம் வருஷம் நம்ம கிட்ட இருந்து ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு WPL-க்கு ஒரு பிளேயர் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ போயிட்டு இருக்கும் பொழுது இதுவும் ஒரு மாதிரி தமிழ்நாடு கிரிக்கெட்டோட ஒரு வளர்ச்சி பாதை தான். நம்ம இப்போ அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கு, கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 100%ங்க. இப்ப முன்னாடி வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் ரோல் மாடல்னா எல்லாரும் ஒரு மித்தாலி ராஜ், ஜுலன் கோஸ்வாமி சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேட்டாங்கன்னா எனக்கு ஹேமலதா தயாள் மாதிரி வரணும், கீர்த்தனா மாதிரி வரணும், கமலி மாதிரி வரணும்னு சொல்றாங்களே. அது எவ்வளவு ஒரு பெரிய வெற்றி. சேப்பாக்குல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லாமல் தெரியல, பட் பல வருஷம் கழிச்சு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல்லா ஒரு T20 மேட்ச் நடந்துச்சு, ஒரு டெஸ்ட் மேட்ச், உமன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. எப்படி மேம், எனக்குலாம் ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு மேம். ஏன்னா துபாய் எனக்கு பயங்கரமா இருந்தது. T20 கூட விட்டுறேன், டெஸ்ட் மேட்ச் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அங்க உட்காந்து பாக்குறேன். ஸ்மிருதி வர்றாங்க, கிரௌடே இரப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஷெஃபாலி வர்மா 200 அடிக்கிறாங்க. அது ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ நம்ம எப்பயுமே எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ் சென்னை இஸ் a very knowledgeable crowd. It was not knowledge, it was something more than that. அவங்க வந்தது வந்து இவங்க என்னடா ஆடுறாங்கன்னு பாக்குறதுக்கு வரல, எப்படி ஆடுறாங்க பாருன்னு பார்க்க வந்த மாதிரி இருக்கும். பிரசன்டேஷன் செரமனி அப்போ எல்லாரும் அனுப்புறாங்க வெளியில, பட் இருந்து நாங்க பிரசன்டேஷன் செரமனிலாம் பார்த்துட்டு போகணும் தான் சொல்லி அன்னைக்கு நின்னாங்க. மாதிரி ஃபேன்ஸ் நின்னாங்க. அவங்களும் அப்ளைஸ் பண்ணாங்க. பிளேயர்ஸும் வந்து நிறைய யங் பிளேயர்ஸ் கிட்ட வந்து போட்டோ எடுத்துட்டு, அதாவது அந்த ஒரு வார்த்தை யாரை எப்படி மாத்தோம் நமக்கு தெரியாது. அடுத்து ஒரு ஜெமீமா வரதுக்கான காரணம் அந்த ஒரு செகண்ட் போட்டோவா இருக்கும். பட் எனக்கு அதுதான் ரொம்ப நாள் கேட்கணும் ஆசை. ஏன்னா நான் துபாயில போயிட்டு நான் T20 மேட்ச் பார்த்ததை விட இங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு மேம். தேர்ட் T20 செகண்ட் T20 எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அதை பத்தி தான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா உங்களோட ஆசையா ஸ்டேஜ்ல சவுத் ஆப்பிரிக்கா டிராப் பண்ணிடுவாங்களோன்னு தோணும் போது கிரவுட் சப்போர்ட் வந்து அந்த நேரா நான் விக்கெட் எடுக்கும்போது பயங்கரமா இருந்தது. பலரோட ட்ரீமா இருக்கலாம். இது வந்து மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு அது நடந்துரும், அவங்க கிரவுண்ட்ல அவங்க விளையாடுறது அப்படிங்கிறது நடந்துரும். பட் இது உமன்ஸ் கிரிக்கெட்ஸ்ல நிறைய பேருக்கு நடக்காது. பட் ஹேமலதா எனக்கு அது நடந்துச்சு இல்ல மேம். இது 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 நல்லா இருந்துச்சு. அவ பவுண்டரியில ஃபீல்ட் பண்றா, நாங்கெல்லாம் பின்னாடி இருக்கோம், கமான் ஹேமான்னு எல்லாரும் கத்தும் போது எனக்கு வந்து அவளோட ஃபர்ஸ்ட் அண்டர் 19 ஞாபகம் வந்தது. ஓகே ஓகே. அன்னைக்கு ஒரு சின்ன சின்ன பொண்ணா ஃபீல்டிங்காகவே டீம்ல ஆடினான். ஓகே. ஒரு 1-handed கேட்ச் அட் பாயிண்ட் ரைட்ல ஃபுல் ஸ்டெச் டிரைவ்ல எடுத்தது ஆந்திராக்கு அகைன்ஸ்ட் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே.
அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இங்க எல்லாரும் ஒரு ஹேமலதா பார்த்தோடனே அவங்க கத்தும் போது அவ திருப்பி இப்படி கை காட்டும் போது அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெருமை இருந்தோ அதே மாதிரி எனக்கு இருந்தது. இருந்துச்சு இல்ல சீரியலி பார்க்க நல்லா இருந்துச்சு லிட்டரலி. எனக்கு எனக்கு எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு வரும்போது ஹேமலதா தமிழ்நாடு சேப்பா இது வேற மாதிரி இருக்குல்ல இந்த ஃபீல். இது வந்து எல்லா உமன்ஸ் கிரிக்கெட்டர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். பட் மேம் ஒரு லாஸ்டா மேம் இப்போ WPL ஆக்சுவலி வென்யூ சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? நான் இதுக்கு முன்னாடி இந்த WPLங்கிற கான்செப்ட் வரும்போது ஐயா இதை கொண்டு வந்து இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல வைங்கயா, க்ரௌடு வருவாங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் நான் அப்பலேருந்து எனக்கு உள்ள தாட் இருக்கும். பட் இதோட ஒரு லக்னோ ஒரு வதோதரா போகும்போது இது இது உமன்ஸ் கிரிக்கெட் அந்த சிட்டிக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல க்ரௌடு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா பெங்களூர், பாம்பே, டெல்லி 3 இடத்துலயும் பயங்கர க்ரௌட்ஸ் வந்திருக்கு. நீங்க இது இன்னும் சென்னையில வந்து ஒரு டீம் வந்ததுன்னா இன்னும் பயங்கரமாயிடும்னு வச்சுங்களேன். சரி, லக்னோவில் இருக்கிறது ஏன்னா யூபி வாரியர்ஸ் இருக்காங்க, வடோதரால இருக்கிறது குஜராத் ஜெயன்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டேடியம் எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் அது. வேணா சொல்ல நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். நீங்கள் பவுண்டரிஸையும் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க. உங்களால் 1 லட்சம் க்ரௌடு உங்களால் ஃபில் பண்ணுறது கொஞ்சம் லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல் கஷ்டம். வந்ததுன்னா என்னை விட சந்தோஷமா இந்த உலகம் என்ன. அதாவது நான் சொன்னது தப்பா ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வச்சிருக்கலாமே ஒரு ஒரு பாம்பே, டெல்லி, பெங்களூர் மேபி இன்னும் 1 வருஷம் கண்டினியூ பண்ணிருக்கலாம்னு தோணுது. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து there's a lot of franchisee stake in itங்கிறத நம்மளால ஒன்றும் சொல்ல முடியும். வரணும் மேம், கிரிக்கெட்டும் இந்த பக்கம் வரணும். ஒரு சென்னை பேஸ்டு ஒரு டீம் உமன்ஸ் டீம் வந்துச்சுன்னா அதை விட இது ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நம்ம மக்கள் சும்மாவே அப்படியே கொண்டாடிடுவாங்க. ஏன்னா ஒரு பக்கத்து ஸ்டேட் ஒரு RCBக்காக ஒரு ஸ்மிருதி தான் ஆடுறாங்க. எனக்குமே அதுதான் ஒரு ஆசையாக இருக்கும். ஒரு சென்னை பேஸ்டு ஒரு உமன்ஸ் டீம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு ஆசை. சூப்பர் கிங்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்ல ஒரு சூப்பர் குவீன்ஸ் வரணும் இல்லை? எஸ், கண்டிப்பா மேம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பக்கம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டருங்கிறது WPLக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நேஷனல் டீமுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ அண்டர்-19 நம்ம சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இங்கேயே ஒரு டீம் வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி கூட. ஏன்னா நிறைய இங்கே சன் நெட்வொர்க் இருக்காங்க, ஒரு பக்கம் இந்தியா செவன்ஸ் இருக்கிறாங்க. வாங்கி போடுங்க, யாராவது ஒரு டீம் வாங்கி போடுங்க. அண்ட் ஓகே மேம், ஃபைனலாக மேம் வீட்டில் என்ன மேம் சொல்கிறாங்க? உங்களை வந்து கோச்சாக பார்க்குறாங்க, ப்ராட்காஸ்டா பாக்குறாங்க, சில டைம் யூடியூபரா பாக்குறாங்க. வீட்டுல குழந்தைகள் என்ன சொல்றாங்க? அது எல்லாமே பெருமை தாங்க உங்களுக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும், என் பொண்ணை பொறுத்த வரைக்கும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் பண்றது எல்லாமே அவங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. ஏன்னா அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற மாதிரி. இப்ப நான் வீட்டுல நிறைய டைம் இருக்க மாட்டேன், நிறைய டிராவல் இருக்கு. எங்க பொண்ணோட எக்ஸாம் போது நான் இருந்ததே கிடையாது. இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட அம்மா நீங்க வந்து WPL போறதை விட என்னோட எக்ஸாம்ல இருங்களே அப்படின்னு கேட்டது. அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா நம்மளுக்கு முடியாது. சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறத விட ஒரு நம்பிக்கை. நம்ம அம்மா வந்து ஏதோ பண்றாங்க, வெளியில போனா ஒரு 4 பேர் பேசும்போது அம்மா உங்களுக்கு எப்படிமா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல. ஏன்னா அல்டிமேட்லி நீங்க எப்பயுமே பாருங்களேன், வளர்ந்த அப்புறம் நம்மளுக்கு என்ன, அப்பா அம்மாவுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும், நம்ம பெத்த பசங்களுக்கு நம்ம பெருமையை கொடுக்கணும். அப்பா அம்மாவும் நம்மளை பார்த்து பெருமையாக இருக்கணும், நம்ம மரியாதை இருக்கணும். நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து ஓகே நம்மளை வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணிக்கானுங்க, உழைக்கணுங்க. இது எதுவுமே எனக்கு ஈஸியாக வரல. ப்ரௌட் மேம், சீரியஸ்லி ப்ரௌடு. உங்ககிட்ட தூரத்துலேருந்து நான் பார்க்கும்போது வேற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. பட் அப்படியே உங்ககிட்ட பேசும்போது கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய வேற பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் நீங்கள் கடைசியாக சொல்லும் போது சீரியஸ்லி நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ குழந்தைகளை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி எக்ஸாம் டைம்ஸில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, திடீர்னு நீங்கள் தேடி போகணும், திடீர்னு நீங்கள் ஒரு ப்ராட்காஸ்டாக போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அனுசரிக்கும் போது மேம் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், ரொம்ப நிறைய நேரம் பேசியிருக்கிறோம். அடுத்தடுத்த காலங்களில் தொடர்ந்து இதை விட இன்னும் பெட்டராக நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட என்ன ஆசைன்னா WPL போது நம்ம 2 பேரும் உட்காந்து கண்டிப்பா ரெகுலரா அனலைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தெரியும். ஷோர் மேம், கண்டிப்பா மேம். ஏன்னா நான் திரும்ப சொல்லல மேம், நான் உமன்ஸ் கிரிக்கெட்டர் பேசுறதை தாண்டி சரியானவங்க உமன்ஸ் கிரிக்கெட்டர் பேசினா ரொம்ப சரியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா பண்ணலாம் மேம். அண்ட் தேங்க்யூ மேம், உங்களோட டைம் உங்க பொண்ணான நேரத்தை கொடுத்ததுக்கு மேம் நன்றி மேம். திரும்ப நான் தேங்க்யூ சொல்லணும். உங்களோட ஷோல வந்ததுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஒரு பேஷனட் கிரிக்கெட் லவர் கிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது கண்டிப்பா. அண்ட் நீங்க என்ன பேச விட்ட விதமும் சரி,
அதுலேருந்து கேள்வி கேட்ட விதமும் சரி, டாப் கிளாஸ். நிறைய பேருக்கு நிறைய கதைகள் என்னால சொல்ல முடியாது. எனக்கு கதை சொல்ல ரொம்ப பிடிக்கும். அத சொல்ல கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருக்கு.